மெட்ராஸ் கார்பரேஷன் எஸ்டேட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம். காமராஜோட சொத்து மதிப்பை கணக்கெடுத்து பதிவு பண்ண வந்திருக்கோம். 3 முறை முதலமைச்சர், அதை விட ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டிக்கே தலைவரா இருந்திருக்காரு. ஆமாங்க. பிரதமரா இருக்கிறத விட பிரதமர்களையே தேர்ந்தெடுக்கிற பவர்ல இருக்கவங்க தான் பெரிய ஆளு இல்லையா? இப்ப வடக்க உள்ள பல பெரிய முதலாளிகளோட தொடர்பு இருந்திருக்கும். உண்மைதான். இந்த வீட்டை ஐயா எப்ப கட்டினாரு? ஐயா வீடு இல்ல, வாடகை வீடு தான். ஓ, வாடகை வீடா? வெளியே இருக்கிற கார் மட்டும் தானா, இல்ல நகை நட்டுன்னு வேற ஏதாவது? கையில வாட்ச் கூட கட்டுறது இல்லையே. செயின், மோதிரம் இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அசையும் சொத்துனீங்கன்னா கார் மட்டும்தாங்க. அது எப்ப வாங்கினது? என்ன விலை? ஆட்சியில் இருக்கும் போதா அதுக்கப்புறமா? ஆர்சி புக்கை காட்டுங்க. அது ஐயா கார் இல்லைங்க, டிவிஎஸ் ஐயங்கார் தான் அந்த காரை தலைவருக்கு தானமா கொடுத்தாருங்க. பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அந்த பாஸ்புக்ஸ் நாங்க பார்க்கலாமா? ரொக்கமா எவ்வளவு இருக்கு? அவருக்கு எந்த பேங்க்லயும் கணக்கு கிடையாதுங்க. 1 2 110 ரூபா இருக்கு. சார் தொழில்? தேச தொண்டுன்னு எழுதிக்கோங்க. சார் சார்ந்திருப்போர்? இந்நாட்டு மக்கள்னு எழுதுங்க.